ஆண்டவருடைய வார்த்தை கவனிக்க போகிறோம். எத்தனை பேர் வார்த்தையை கேட்க ஆவலா இருக்கிறீங்க? அல்லேலூயா. வசனம் இல்லாவிட்டால் நமக்கு வெளிச்சம் இல்லை. ஆகவே வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 6 verse 3. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. சரி, அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு நீங்க பேசுங்க, நீங்க வெளிப்படுங்க. உங்க வார்த்தையை, உங்க சத்தத்தை, உங்க இருதய துடிப்ப, உங்க ஆழத்தை, உங்க ரகசியத்தை நாங்க புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு வேத வெளிச்சத்தையும் ஞானத்தையும் கொடுப்பீராக. ஆவியானவர் பேசுங்க, நாங்க கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஆமேன். திட்டங்களையும் நோக்கங்களையும் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். நாம் வாழுவதற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே நாம் படிக்கிறோம், இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும். அல்லேலூயா. ஆமென். நம்ம நல்லா இருக்கட்டும் நினைக்கிறது, இந்த உலகத்துல யார் நம்ம நல்லா இருக்கட்டும் நினைக்கிறாங்க? இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் யார் நினைக்கிறாங்க? இன்னைக்கு பேப்பர் எத்தனை பேர் படிச்சீங்க? இனத்தந்தி பேப்பர் படிச்சவங்க எத்தனை பேர்? அந்த பேப்பர்ல ஒருத்தர் தான் படிச்சிருக்கிறார். இந்த மாதிரி நியூஸ் கேட்டவங்க எத்தனை பேர் பாருங்க? பைபிள் படிச்சவங்க எத்தனை பேர்? தோத்திரம். அது வேணா கொஞ்சம் கைது ஒசருது. அப்போ இதெல்லாம் அப்டேட்டா இருக்கும். நியூஸ் கேட்கணும், பேப்பர் படிக்கணும், பைபிள் படிக்கணும். முதல்ல பைபிள் படிக்கணும், அப்புறம் தான் பேப்பர் படிக்கணும். அப்போ பேப்பர் பார்க்கும் பொழுது அதில் நான் பார்த்தேன், ஒரு தகப்பன் அவர் 3 குழந்தைகளையும் கழுத்தை அறுத்து கொண்டாராம். இன்னைக்கு பேப்பரில் 3 குழந்தைகளை படிச்சியா தம்பி? 3 குழந்தைகளை கழுத்தழுது. காரணம் என்னன்னா, மனைவி கள்ளக்காதலனோட ஓடிட்டாளாம். மனைவி கள்ளக்காதலனோட 3 குழந்தைகளை பெற்றுட்டு ஓடி போயிட்டான். வளர்த்துறதுக்கு முடியலன்னு என்ன செஞ்சாரு? இந்த பூமியில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது யார்? அப்பா அம்மா நினைக்கிறாங்களா? அம்மா நினைச்சிருந்தா விட்டுட்டு போயிருப்பாளா? அப்பா நினைச்சிருந்தா உயிரை கொடுத்து காப்பாத்தி இருப்பார்ல? 3 குழந்தைகள் என்ன செஞ்சாரு? அடுத்து இன்னொரு நியூஸ் படிச்சேன். இன்னொரு கணவர் மனைவியை எரிச்சே கொண்டாராம். மனைவியை எரிச்சு கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு பேப்பர்ல. இப்ப பூமியில கட்டுன கணவன் மனைவி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரா? இல்ல. ஆக இந்த பூமியில யாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அப்படியே நினைச்சா ஏதாவது ஒரு தடவை 2 தடவை நினைப்பாங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நாள் நினைப்பாங்க நல்லா இருக்கட்டும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, குடும்ப உறவுகள் யாருமே என்ன செய்யறது இல்லை, நல்லா இருக்கணும்னு வாழ்க்கை முழுக்க நினைக்கிறது இல்லை. நல்லா இருக்கிறதுக்கு வழியும் சொல்றது இல்லை. எங்க சொன்னா நம்மளை விட மேலே போயிடுவானோ, முன்னேறி போயிடுவானோ அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு சொல்றது? ஆமேன். இன்னைக்கு நண்பர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் என்ன செய்யறாங்க, சில ரகசியங்கள் எல்லாம் என்ன செய்யறதில்ல சொல்றது. சில தொழில் ரகசியங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறதில்ல. சொல்லி கொடுத்தா என்ன ஆகும், அவங்க டெவலப் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறது இல்லைங்க, சொல்றதில்ல. ஆமாம். பூமியில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் அப்படிதான். நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது ஏதோ கொஞ்ச நேரம், கொஞ்ச நாட்கள், கொஞ்ச வருஷங்கள் தான். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, மாறி விடுகிறார்கள், மறந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரே ஒருவர் நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலே நீ நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல்னா யாருங்க? ரட்சிக்கப்பட்ட ஜனம் தான் இஸ்ரவேல். ஆமென். இஸ்ரவேல் என்றால் அதாவது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று, ஞான ஸ்நானம் பெற்று, அபிஷேகம் பெற்று, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று, கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அல்லேலூயா.
நாம் எல்லாரும் சரீரத்தின்படி இஸ்ரவேலர் அல்ல, பட் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. இந்த அனுபவங்களை கடந்து வந்திருக்கிறோம். இஸ்ரவேல் என்றால் அந்த இஸ்ரவேல் ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எகிப்து என்பது என்ன? பாவம், அடிமைத்தனம். அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். செங்கடல் வழியாக நடத்தினார். அதற்கு அடையாளம் ஞான ஸ்நானத்துக்கு அடையாளம். அதே போல மேகத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தப்பட்டார்கள். அது எதுக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு அடையாளம். அதே போல கற்பனைகளை அவர்களுக்கு ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்தார். எதற்கு அடையாளம்? வேத வசனத்துக்கு. அதான் வேத வசனம். அவர்கள் மன்னாவை கொடுத்தார். அவர்களுக்கு கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார். அந்த மன்னா என்பது என்ன? கர்த்தருடைய சரீரம். கண்மலையின் தண்ணீர் என்பது என்ன? கர்த்தருடைய ரத்தத்துக்கு அடையாளம். இப்படியாக ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்தார். அந்த அனுபவத்துக்கூடாக வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. பாவத்திலிருந்து வேறு பிரிந்து ஞான ஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று இந்த சபையிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் தான் இஸ்ரவேல். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் நன்றாய் இருக்க வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்து என்ன நினைக்கிறாராம் பாருங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. டியூட்ரானமி 4:1. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். சரி, ரெண்டாவது என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும். அல்லேலூயா. என்ன சொல்றார்? நீ பிழைக்க வேண்டும், நீ வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, நாம் நன்றாய் இருப்பதற்கும் நாம் வாழுவதற்கும் நாம் பிழைப்பதற்கும் தேவன் வழிகளையும் காரியங்களையும் வசனங்களையும் வழிமுறைகளையும் நமக்கு என்ன சொல்றாருங்க? கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நல்லா வாழணும்னு நினைக்கிறது யாருங்க? அல்லேலூயா. நம்மை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர் யாருங்க? நாம் ஆராதிக்கிற தேவன் மட்டுமே. அல்லேலூயா, ஆமே. நாம் வாழ வேண்டும், நாம் பிழைக்க வேண்டும், நாம் நன்றாய் இருக்க வேண்டும், சுகமாய் இருக்க வேண்டும். ஆமென். நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், அதற்கான வழியை கற்றுக் கொடுக்கிறவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் பிழைப்பதற்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நாம் வாழுவதற்காக தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவன் ஜீவனை கொடுக்கிறதை விட பெரிய காரியம் என்னல்ல, ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு எதையும் மனுஷர்கள் கொடுக்க முன்வர மாட்டார்கள். ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். எந்த வயசுல கொடுத்தாருங்க? 33 வயசுல கொடுத்தார். 33 வயசு என்ன வயசுங்க? நல்லா வாழ வேண்டிய வயது, இளமை வயது. அல்லேலூயா, இளம் வயது. அந்த இளம் வயதை ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் அவர் ஜீவனை கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஆக தேவ பிள்ளையே, நாம் நன்றாய் இருக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எப்படி இஸ்ரவேலை தெரிந்தெடுத்தார், எப்படி உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்ற ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உபாகமம் 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்களேன். உபாகமம் 32:10. பாலான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். ஆமென். எங்க கண்டுபிடித்தாராம்? ஆமா, இருங்க நான் எடுத்துக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க, நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 32:10. ஓகே, படிங்க. பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். ஆமா, எங்க கண்டுபிடித்தாராம்? பாழான நிலம். ஆமென். ஒரு பயிர் நிலத்துல கண்டுபிடிக்கல. எந்த நிலம்? பாழான. அதாவது பாழான என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஒரு வேஸ்ட் லேண்ட். ஆமென். வேஸ்ட், உபயோகமற்ற ஒரு நிலம், காஞ்சொரிகள் மூடி இருக்கிற ஒரு இடம், மனுஷ வாசனை இல்லாத ஒரு இடம்,
விலங்குகள் கூட தங்காத ஒரு இடம், அதுக்கு பேர் தான் பாழான நிலம். பாழான நிலத்திலும், அடுத்தது ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்த, ஊளையிடுதல் உள்ள, ஊளைன்னா நரிதான் என்ன செய்யும்? ஊளையிடும். இரவு நேரத்தில் என்ன செய்யும்? அப்படியே கத்திட்டு இருக்கும், ஊளையிடும் இல்லையா? நாய் கூட என்ன செய்யுது? ஊளையிடு, அது ஒரு மாதிரி கத்தும் இல்லையா? அந்த மாதிரி ஊளையிடுதலால வெறுமையான அவாந்திர வெளியிலும், வெறுமையாக ஒன்றுமில்லாத வனாந்தரத்துல எந்த விதமான ஒரு ஆசீர்வாதம் இல்லாத அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அவனை கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. உங்களை என்ன ஆண்டவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாரு? அழகுள்ளவர்கள் கண்டுபிடிச்சிருக்காரா? அறிவுள்ளவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாரா? இல்ல பண வசதி உள்ளவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாரா? இல்ல நல்ல குணம் படைத்தவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. ஆமேன். எதுவுமே நம்ம இடத்துல நல்லதா இல்லை. அல்லேலூயா. நம்ம இடத்துல நல்லது மேன்மைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்த நம்மை, கேட்பாரற்று கிடந்த நம்மை, அல்லேலூயா, பாழான நிலங்களிலே கிடந்த நம்மை, உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த நம்மை, பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருந்த நம்மை, பாவத்திலே மரித்து கிடந்த நம்மை, நம்ம அவரை தேடி போகல, அவர் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. அவனை கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. யாரை கண்டுபிடிச்சாரு? உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? கண்டுபிடித்தார். அல்லேலூயா. சங்கீதம் 79 அதுல வாசிக்கும் பொழுது, என் தாசனாகிய தாவீதை 89 சங்கீதம் 89 சங்கீதம் 20வது வசனம் படிங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்து, I have chosen, I have found David. தாசனாகிய தாவீதை இஸ்ரவேல்ல ஆயிரமான லட்சமான ஆண்கள் இருக்கிறார்கள். ஆமென். அந்த பென்யமீன் கோத்திரத்தை குறித்து வாசிக்கும் பொழுது, மயிர் இலையிலும் தப்பாமல் கவன்கல் எறிகிறவர்கள் பென்யமீன் கோத்திரம். அப்படிப்பட்ட அந்த ஞானவான்கள், அந்த திறமசாலிகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யல? கண்டுபிடிக்கல. யாரை கண்டுபிடித்தாரு? என் தாசனாகிய ஆடுகளுக்கு பின்னே, கரவலாடுகளுக்கு பின்னே நடந்து கொண்டிருந்த அந்த தாவீது. தாவீது குடும்பத்தின் நபரால் நினைக்கப்படவில்லை. ஆமென். குடும்பத்தின் நபரால் அவன் மறக்கப்பட்டவனாக இருக்கிறான். அதனாலதான் தேவ மனுஷன் சாமுவேல் அந்த வீட்டிற்கு வரும் பொழுது அங்கே விருந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். அவங்க குமாரன் ஈசாயின் மகன்ல ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப பாருங்க, மற்ற பசங்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனா தாவீது மாத்திரம் அங்க இல்லை. ஒரு வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடக்குது, யாரை கூப்பிட்டுருக்கணும்? கடைக்குட்டியை கூப்பிட்டுருக்கணும், சின்ன பையனை கூப்பிட்டுருக்கணும். ஆமேன். ஆனா பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க, தாவீது இல்லை. தாவீது இல்லை. அப்ப பாருங்க, ஒவ்வொருத்தனா கடந்து வராங்க. அப்போ சாமுவேல் இவனா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இவனை நீ பார்க்காத, ஆளையும் சைஸையும் பார்க்காத, நான் உள்ளத்தை பார்க்கிறேன்றார். அல்லேலூயா. ஆமேன். எல்லாரும் 7 பேரும் போயாச்சு. அதுக்கப்புறம் ஞான திருஷ்டிக்காரன் கேட்கிறாரு. யாருங்க? ஞான திருஷ்டிக்காரன். எல்லாராலும் மறக்கப்பட்டான், ஆனால் தேவனால் மறக்கப்படல. ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேல் கேட்கிறாரு, இன்னும் யாராவது இருக்கிறார்களா? அப்பதான் ஞாபகம் வருது, ஆமா, ஒருத்தர் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? காட்டுல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும். அவனை கூட்டிட்டு வாங்க, அவன் வர வரைக்கும் நான் போஜனம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு பசியா இருக்கா? வந்தா வரட்டும், வரலன்னா பார்த்துக்கலாம், போடு முதல்ல சாப்பாடு. ஆனா பாருங்க, அங்க சாமுவேல் சொல்றான், அவன் வரும் வரைக்கும் நான். உடனே ஆள், இன்னைக்கு மாதிரி போனா இருக்கு, SMS இருக்கா, இல்லை இது என்ன ரெட் டாக்ஸி, ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆள் போய் கூட்டிட்டு வரணும். எவ்வளவு நேரம் ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. ஆக்கின சாப்பாடே ஆகி போயிடும். ஆள் போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு அழைத்துட்டு வராங்க. வரும் பொழுதே சொல்றார், சிவந்த மேனியும் அழகிய தோற்றம் உடையவனாக அவன் வரும் பொழுதே ஆண்டவர் சொல்றார், இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன், இவனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா.
ஆமென். உங்களை என்ன ஆண்டவர் அப்படிதான் தெரிந்து கொண்டாருங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. ஆமென். ஏசாயால ஒரு வசனத்தை படிக்கிறோம். என் தாசனாகிய, அதாவது பூமியின் கடையாந்தரங்களும் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து நீ என் தாசன். பாருங்க, 41ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஏசாயா 41:9 வாசிங்க. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். எங்கிருந்து தெரிந்து கொண்டாரா? பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து, எங்கேயோ மூலையில கடந்த நம்மை. அல்லேலூயா. சில நேரம் ஒரு பொருளை வேண்டான்னு எங்கேயாவது மூலையில போட்டு வச்சிருப்போம், ஆனா அந்த பொருள் நமக்கு தேவைப்படும். அல்லேலூயா. அதை போல பூமியின் கடையாந்தரங்கள்ல எங்கேயோ மூளையில பேர் தெரியாத, அட்ரஸ் தெரியாத, ஊர் தெரியாத அப்படிப்பட்ட நிலைமையில கடந்த நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து, சில பேருக்கு அவங்க பேர் என்னன்னு தெரியாது, சில பேருக்கு அவங்க பிறந்த தேதி என்னன்னு தெரியாது. ஆமென். சில பேருக்கு அவங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில கடந்த நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? தேர்ந்தெடுத்து. அல்லேலூயா. பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து ஆங்காங்கிருந்து எடுத்து அப்படியே விடல, அழைத்து வந்து ஆண்டவர் அவளை அழைத்து வந்து என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். ஆமென். இங்கே சொல்றாரு, பூமியின் கடையாந்தரங்களும் உன்னை அழைத்து அப்புறம் என்ன செய்யறாராம் பாருங்க, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆமென். நான் உன்னை வெறுத்து விடவில்லை, என ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம செய்யறோம். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம நிறைய பண்றோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல, இது வரைக்கும் நம்மளை வெறுக்கல. அல்லேலூயா. கிருபையாக மன்னித்து 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 வருகிறார். ஆனா மனுஷர்கள் என்ன செய்யறோம், ஏதாவது சில காரியங்கள் செஞ்சுட்டாங்கன்னா உடனே அவங்கள வெறுக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் வெறுக்கல. பக்தன் பாடுறார், என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே. அல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாம் வெறுப்பாங்க, மனிதர்கள் வெறுப்பாங்க. ஏழையா இருந்தா வெறுத்துருவாங்க, அனாதையா இருந்தா வெறுத்துருவாங்க, அழகு இல்லைன்னா வெறுத்துருவாங்க, பணம் இல்லைன்னா நண்பர்கள் கூட தூரமா போயிடுவாங்க, வெறுத்துருவாங்க. ஆனால் வெறுக்காத ஒருவர் யாருங்க? இயேசு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்றீங்க? எத்தனை பேருக்கு வார்த்தை புரியுது? அல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் சத்தியங்க. ஆண்டவர் சொல்ல, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க பிழைக்கணும், நீங்க வாழணும், உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். அதற்கு தான் ஆண்டவர் வழியை சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் நன்றாயிருப்பதற்காக, நான் நன்றாயிருப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே இன்னுயிரை கொடுத்தவர், கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர், கல்வாரி சிலுவையிலே தன்னையே தத்தமாக கொடுத்தவர். ஹல்லேலூயா. நாம் வாழுவதற்கான வழியை சொல்லுகிறார். ஆமென். நீங்களும் நானும் யார் எப்படிப்பட்டவர்கள்னா, எங்கேயோ மூளையில கடந்தோம், அவாந்தர வெளியில் இருந்தோம், வனாந்திரத்தில் இருந்தோம், ஊழையிடுதலான இடத்துல இருந்தோம். அங்கிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சாராம், நம்மை தெரிந்தெடுத்து நம்மை அழைத்து வந்து இரத்தத்தால கழுவி நம்மை சுத்தமாக்கி இன்றைக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? லுங்கியை கட்டிட்டு தெரிஞ்சிருப்போம் இல்லையா? ஆனா இன்றைக்கு ஆண்டவர் பேண்ட் சட்டை போட்டு, அல்லேலூயா, நல்ல செருப்பு போட்டு, நல்ல ஷூஸ் போட்டு ஆமென் நடத்தி வரார்னா அப்பா தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தெரிந்தவனை உயர்த்துகிறார், தெரிந்தவனை ஆசீர்வதிக்கிறார், தெரிந்தவனை மேன்மைப்படுத்துகிறார், யோசித்து பார்க்காத உயர்வை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த யாக்கோபை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன? நீ பயப்படாத, ஃபியர் நாட், நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு
சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. எல்லாம் வாக்குத்தத்த வசனங்கள். ஆண்டவர் ஏராளமான காரியங்கள் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம், 32:10 வருவோம். அங்கே படிக்கிறோம், பாழான நிலத்திலும் ஊழையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தேன். அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், தமது கண்மணியை போல காத்தருளினார். அல்லேலூயா. எல்லாம் யாரு தான் செய்யறா? கர்த்தர் ஒருவரே செய்கிறார். அல்லேலூயா. கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், அவனை கண்மணியை போல காத்தருளினார். அல்லேலூயா. ஆமென். எதை போல காத்தருளுகிறாரா? கண்மணியை போல காத்தருளுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஆமென். அவர்தான் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? இஸ்ரவேலே, நீ நல்லா இருக்கணும்பா, நீ பிழைக்கணும்பா, நீ வாழணும்பா, நீ பெருகணும்பா, நீ விருத்தி அடையணும்பா, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்பா. அல்லேலூயா. உபாகமம் 5:33 வாசியுங்கள். உபாகம் 5:33. நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி. ஆமா, இங்க பாருங்க என்ன சொல்றாரு? நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துல பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றையும் நடக்க கடவீர்கள். சரி, என்ன சொல்றாரு பாரு? நம்ம பிழைக்கணும், சுகிக்கணும், நீடித்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், பழைய காலங்களில் நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும் பொழுது ஒரு டீ கடை இருக்கும், எங்கேயாவது ஒரு மரத்தடியில் ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு குச்சி நட்டி இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு கம்பு நட்டி இருப்பான், ரெண்டுக்கும் இடையில ஒரு பலகை வச்சு ஆணி அடிச்சிருப்பாங்க, அதுதான் பெஞ்சு. அந்த டீ போடுறவர் என்ன செய்வார்? அந்த கறி எல்லாம் போட்டு அந்த கறியினுடைய தணலில் சூடு ஏற்படுத்தி அந்த பாயிரில் அவரது அதில் தான் சூடு தண்ணி டீ எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நான் நியூஸ் பேப்பர் இருக்கும், எல்லா டீ கடையிலும் நியூஸ் பேப்பர் இருக்கும். அந்த நியூஸ் பேப்பர் அந்த பலகை மேலே வச்சு அது மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சுருப்பாங்க. டீ குடிக்க போகிறவங்களாம் என்ன செய்வாங்க? நின்றுட்டு குடிப்பாங்க. அந்த பெஞ்சில் உட்காந்து 2 பேர் தான் உட்கார முடியும். அதில் குடிச்சிட்டு என்ன செய்வாங்க? அப்படி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போது பேக்கரி ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கே பார்த்தாலும் பேக்கரி. இந்த பேக்கரிலாம் பாருங்கள் எப்படி இருக்கு? லைட் போட்டு, சேர் போட்டு, டேபிள் போட்டு, ஏசி கூட போட்டு, என்ன செய்கிறான்? ஃபேன் போட்டு. எதுக்கு? நீ அப்படியே நின்றுட்டு குடிச்சிட்டு போக வேண்டாம், கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ஒரு குடி, ஒரு கடி, அப்புறம் அப்படியே செல்ஃபோன் பார்த்து பேசிட்டு, நண்பர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு, இப்படி எல்லாம் என்ன அது எதுக்கு சொல்ல வரேன்? நீ சுகித்து, அப்புறம் பிழைத்து நீடித்திருக்கும்படி. ஆமாம், அந்த காலத்தில் ஒரு டீ குடிக்க போகிற 5 நிமிஷம் குடிச்சிட்டு என்ன செய்வான்? அடுத்த ஆள் அவன் போயிடுவான், அடுத்த ஆள் வருவான். ஆனால் இப்போ 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பேசி கதை அடித்து அந்த மாதிரி எல்லாம் அமைப்பு வச்சுருக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க நம்ம எப்படி இருக்கணும்னு வச்சிருக்கிறாரு? நீ பிழைத்து சுகித்து நீடித்து இருக்கும்படி. அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு திட்டங்களை நமக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பிழைத்து சுகித்து, சுகித்து என்னது? நல்ல ஆசீர்வாதமா, சந்தோஷமா, அப்பா நல்ல சமாதானமா, நல்ல நிம்மதியா இருக்கணும். சுகித்து. அடுத்தது நீடித்து இருக்கும்படி. நாம ரொம்ப நாள் வாழணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் அதை தெரியாம நிறைய பேர் என்ன செய்யறாங்க? போய் தங்களை மாய்த்து கொள்ளுகிறார்கள். ஆக தேவ பிள்ளையே, நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்கு, ஆனால் எனக்கு நேரம் ஷார்ட்டா இருக்கு, அதனால சீக்கிரமா நான் முடிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ நன்றாக இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுங்களா? அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தால்தான் நல்லா இருக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வேண்டாம், வார்த்தை வேண்டாம், அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. ஆலயம் வேண்டாம், பரிசுத்தம் வேண்டாம், கர்த்தருடைய பந்தி வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு ஓடுனா ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுங்க? ஆண்டவர் கைவிட்டுருவாரு, வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். ஆனால் நல்லா இருக்கணும்னா ஒழுங்கா ஆண்டவரை தேடி ஆராதித்து
வசனத்தை வாசித்து ஜெபித்து இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொண்டு நாம் பரிசுத்தமாக வாழ நம்ம பரிசுத்தமாக வாழ அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை வாழ வைக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நன்றாய் வாழ வைக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இதே 6ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை படிங்களேன். 18வது வசனம். நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும். சரி, இதுல என்ன படிச்ச? 3வது வசனத்துல நீ நன்றாய் இருப்பதற்கும். அத இங்க என்ன படிக்கிறோம்? நன்றாய் இருக்கிறதற்கும். நன்றாய் இருக்கிறதற்கும். நன்றாய் இருப்பதற்கும் இருக்கிறதற்கும்னா என்ன வித்தியாசம்? நன்றாய் இருப்பதற்கும் அப்படின்னா அது ஃபியூச்சர்ல வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றதுக்கு. இப்ப என்ன சொல்றாரு 18ல? நீ நன்றாய் இருக்கிறதற்கும். இது என்னது? இப்போ பிரசன்ட் டென்ஸ். ஆமென். ஃபியூச்சர்லயும் நம்ம நல்லா வைப்பாரு, பிரசன்ட்லயும் நம்ம நல்லா வைப்பாரு. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்றவர் அல்ல, இப்பவும் நம்மை நல்லா வைக்கிறவர். ஆமென். எதிர்காலத்திலும் நம்மை நல்லா வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது 24வது வசனம் படிங்க. இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் எந்நாளும் நன்றாய் இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின் படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம் அந்த இடத்துல? இந்நாளில் இருக்கிறது போல எந்நாளும் நன்றாய் இருக்கிறதற்கும். அல்லேலூயா. நீ நன்றாய் இருப்பதற்கும் நன்றாய் இருக்கிறதற்கும் எந்நாளும் நன்றாய் இருப்பதற்கும் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை நம்முடைய கையில் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை எவன் ஒருவன் வாசிக்கிறானோ, எவன் ஒருவன் இதன்படியாக வாழுகிறானோ, எவன் ஒருவன் இந்த சத்தியத்தை கீழ்ப்படிந்து இருக்கிறானோ அவன் நன்றாய் இருப்பதற்கும் நன்றாய் இருக்கிறதற்கும் எந்நாளும் நன்றாய் இருப்பதற்கும் ஆண்டவர் வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவர் சொல்ற வழி எனக்கு வேண்டாம், என் வழி தனி வழின்னு போன என்ன ஆகும்? அங்க பிசாசு தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, என்னாலும் நன்றா இருக்கணும்னா ஆண்டவரை பிடிங்க, அவர் பாதத்தை பிடிங்க, அவரை பிடிங்க. அல்லேலூயா. அங்க வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் தெரிந்து கொண்டார், எப்படிப்பட்ட உணவு அவங்களுக்கு கொடுக்கிறாராம். உன்னை கண்டுபிடித்தேன்றார்ல, உன்னை அழைத்து வந்தேன்றார்ல, தெரிந்து கொண்டேன்றார், நன்றாயிருப்பன்றார்ல, எப்படி வாழ வைக்கிறாராம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, உபாகமம் 32:13 வாசிங்க. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறாருங்க? உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார், உயர்ந்த பதவிகளை கொடுக்கிறார், உயர்வான இடத்துல வைக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க பிடிச்சு ஜெபிக்கும் பொழுது உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க உயர்வாதான் இருப்பீங்க. நீங்க இருக்கிற ஏரியால உங்க குடும்பத்தை ஆண்டவர் உயர்வாதான் வைப்பார். அல்லேலூயா. உங்கள் சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்வாக வைப்பார். அல்லேலூயா. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணி வயலில் விளையும். இருங்க. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானத்தில் அவனை ஏறி வர பண்ணினார். அல்லேலூயா. நம்ம ஏறி வர பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இப்பவே ஆலயத்துக்கு வரது எப்படி வந்திருக்கீங்க? படி ஏறி தான் வந்திருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவர் உயர்த்து தான் வச்சிருக்கிறார், இன்னும் உயர்வை கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க என்ன கொடுக்கிறாராம்? வயலில் விளையும் பலனை, வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். வயலில் விளையும் பலனை. ஆமென். எல்லா விளைச்சலையும் ஆண்டவர் நமக்கு புசிக்க ஆகாரமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு விலை வித்தாலும் எல்லாத்தையும் நம்ம காசு கொடுத்து வாங்குவதற்கு ஆண்டவர் நமக்கு வழியை வைத்திருக்கிறார். ஆமென். அவனை அழைத்தார், அவன் நல்லா இருக்கணும்ன்றாரு. நல்லா இருக்கிறதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கிறார், நல்ல உயர்வை கொடுக்கிறார். அதில் என்ன கொடுக்கிறாராம்? வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். அடுத்தது கண்மலையில் உள்ள தேனையும். கண்மலையில் உள்ள தேன். ஆமென். எங்க தேன்? மலை தேன்.
மலையில தேன் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, மலை தேன். சரிங்களா? மலையில பல வகையான மரங்கள் இருக்கும், பூக்கள் இருக்கும். அதில் இருக்கிற மகரந்தங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து தேன் சேகரிக்கும் தேனீக்கள். அப்படிப்பட்ட மலை தேன், நல்ல தேன். நம்மெல்லாம் மருந்து கூட தேன் சாப்பிட்றதில்ல. நிறைய நீங்கள் சாப்பிட்றீங்களோ, நான் சாப்பிட்றதில்ல. எத்தனை பேர் வீட்டில் தேன் இருக்குது? பரவாயில்லையே, ஒரு சில வீட்டிலலாம் இருக்குது, ஸ்தோத்திரம். சில வீட்டிலலாம் தேனை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அந்த தேனில் அவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது. நீங்கள் நாட்டு மருந்துக்கு போனீங்கன்னா, நாட்டு மருந்து வைத்தியர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இந்த மருந்தை தேனில் குழைச்சி சாப்பிடுங்கம்பாங்க. சின்ன பிள்ளைகள் திக்கு வாயு மந்த நாவாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? நல்லா தேனை வச்சுடுங்கம்பாங்க. சளி பிடிச்சி இருமலாக இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க? தேனை மிளகு குழைச்சி சாப்பிடுப்பாம்பாங்க. அந்த மாதிரி தேன் நல்ல ஒரு சத்து நிறைந்த ஒரு ஆகாரமாய் காணப்படுகிறது. கண்மலையின் தேனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்தது, கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும், கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி கற்பார் மலை மேல விளைகிற எண்ணெய் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்ல எண்ணெய் கர்த்தர் கொடு. மலை மேல் விளைகிற அந்த காய்கறிகள், அந்த நிலத்துக்கு அடியில விளைகிற அந்த பொருட்களை கொண்டு ஆண்டவர் என்ன கொடுக்குறாராம்? நல்ல எண்ணெயை ஆண்டவர். இன்னைக்கு வர எண்ணெய் எல்லாம் என்னதுங்க? எல்லாம் கலப்படம் தான், எல்லாம் கலப்படம். நீங்க கோல்டு வின்னர்னு வாங்குறீங்க, அது என்னது? கலப்படம் தான். ஆமீன். எதை வாங்கினாலும் கலப்படம் தான். ஆக ஆண்டவர் கொடுக்கிற எண்ணெய் என்ன? நல்ல எண்ணெய், கற்பாறையிலிருந்து வருகிற எண்ணெய் ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்தது, பசுவின் வெண்ணெயையும். என்னது? பசுவின் வெண்ணெய். அல்லேலூயா. வெண்ணெய் எப்போ வாங்குவீங்க? வீட்டில் முறுக்கு சுடும்போது வாங்குவீங்க. மற்ற நேரத்தில் வெண்ணெய் பற்றி யோசனையே வராது. ஆனால் ஆண்டவர் பாருங்க என்ன எண்ணெய் கொடுக்குறாராம்? பசுவின் வெண்ணெயும். அல்லேலூயா. இதெல்லாம் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு, அது ஆரோக்கியம், அது நல்லது. அல்லேலூயா. ஒரு நெய் சேர்த்திக்கோங்க, அதெல்லாம் ஆசீர்வாதம், நல்லது. ஆக தேவ பிள்ளையே, இன்னைக்கு கறி சாப்பிடலன்னு சொல்கிற டிக்கெட்டில் என்ன பண்ணுறாங்க? வெண்ணையும் நெய்யும் தான் அதில் தான் உயிரே இருக்குது, உயிர் சத்தே இருக்குது. புரியுது அவங்களுக்கு சொல்கிறது? ஆமீன். பாலிலிருந்து தயிர், தயிரை செலுப்புனா வெண்ணெய், வெண்ணெயை உருக்குனா நெய். இந்த பால் எதுலேருந்து வருதுங்க? ரத்தம்தான் பாலாக மாறுது, ரத்தம்தான் பாலாக. ஜீவன் ரத்தத்தில் என்ன இருக்குது? ஜீவனுக்கு. அதை தான் கறி சாப்பிடாத மக்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அது நல்ல பலன் உள்ளதாக இருக்கு. ஆனால் நம்ம சக்கையை சாப்பிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பசுவின் வெண்ணெயும். அடுத்தது, ஆட்டின் பால். மாட்டை போல ஆடு பால் கறக்காது, ஆனால் ஆட்டு பாலுக்கு அவ்வளவு மதிப்பு. ஏன்னா ஆடு, வெள்ள ஆடு பல இளதலைகளை சாப்பிட்டு அதுல வரக்கூடிய பால் வெள்ளாட்டு பால். ஆக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கொடுக்கிறாராம்? ஆட்டின் பாலையும். பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும். ஆமா. அடுத்தது என்ன கொடுக்கிறாராம்? பாசானில் மேயும். இப்ப இருக்கிற ஆடெல்லாம் பேப்பரை தின்ட்டு இருக்கு. ஆனா அந்த ஆடுகள் எல்லாம் பாசான்னா நல்ல ஒரு வயல் நிறைந்த, நல்ல செழிப்பை நிறைந்த பாசான் தேசத்து பலத்த எருதுகள்னு படிக்கிறோம். அந்த நல்ல விளைச்சலுள்ள பகுதி. ஆக பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய. ஏயா பசி நேரத்தில் கொழுப்பு கெழுப்புன்னு இருக்கிறீங்க அப்படின்றீங்களா? ஆண்டவர் பிள்ளைகளை வாழ வைக்கிறவர். எப்படிப்பட்ட ஆகாரத்தை கொடுக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும் சொல்லுங்க? நல்ல ஆள் புஷ்டி ஆயிடுவார், திடகாத்திரம் ஆயிடுவார். அல்லேலூயா. ஆமேன். அடுத்து என்ன கொடுக்குறாராம்? கொழுமையான கோதுமை. கொழுமையான கோதுமை. கோதுமை நம்ம ரேஷன் கடையில் போடுற கோதுமையெல்லாம் கொழுமையானதா இல்லை? பஞ்சாப்லலாம் சாப்பிடுவாங்க பாருங்க, அதான் என்னது? நல்ல கொழுமையான கோதுமை. அவங்கெல்லாம் சிங்குங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசு இருப்பாங்க, அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருப்பாங்க. ஆள் நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பாங்க. இந்திய அணியில் ஷார்ட் புட் வீசுகிறவங்க, ஜாவ்லின் த்ரோ பண்ணுறவங்க, இந்த டிஸ்கு வீசுகிறவங்கெல்லாம் பார்த்தா யார் தான் இருப்பாங்க? சிங்குகள் தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் பஞ்சாப்காரங்க. கோதுமை சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி இருப்பாங்க? ஆள் வெள்ளை வெள்ளைன்னு கலராகவும் இருப்பாங்க, நல்ல உயரமாகவும் இருப்பாங்க, நல்லா வாட்ட சாட்டமாகவும் இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம ஆட்கள்லாம் எத்தனை அடி? 2 அடி 4 அடி. ஆனால் அவங்க 6 அடி உயரத்துக்கு இருப்பாங்க, நல்ல உயரமாக இருப்பாங்க. ஆமேன். ஸோ ஆண்டவர் கொழுமையான கோதுமையை அவருக்கு, அந்த கோதுமையை சாப்பிடும்போது என்ன நல்ல கலர், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம். நம்ம சொல்லுவோம் நைட்டுங்களுக்கு டிஃபன் தாங்க, கோதுமை சப்பாத்தி.
அது எப்போ ஒரு நாள் 2 நாள் 10 நாள் ஓடும், அப்புறம் திரும்ப எல்லாம் பழைய குருடி கதவை திரடின மாதிரி கொஞ்ச நாள் தான் எல்லாம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறாரு? கொழுமையான கோதுமையை கொடுக்கிறார். அப்புறம் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசம். ரத்தம் திராட்சரசத்தை புழிஞ்சா அல்ல வரக்கூடிய சாறு எப்படி இருக்குமா? ரத்தம் மாதிரி கலரா இருக்குமா, சகப்பா இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரிஜினல் கிரேப். நீங்க திராட்சை பழம் வாங்குறதுக்கு போனீங்கன்னா அங்க அரபியன் கிரேப்ஸ், அரபியாலேருந்து வருகிறதெல்லாம் வச்சிருப்பாங்க. நல்லா பார்க்க எப்படி இருக்கும்? நல்லா பெருசு பெருசாக நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு விலை ஜாஸ்தி. அந்த மாதிரி நல்ல சிகப்பான நல்ல அருமையான ரத்தம் போன்ற திராட்சை ரசத்தை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. வாழ வைக்கிறேன்னு சும்மா வார்த்தையில சொல்ல. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா வாங்க நல்லா கவனிக்கிறோம்பாங்க, டீ தான் கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவர். ஆக உயர்வான இடத்தை கொடுத்து, நல்ல ஆகாரத்தை கொடுத்து, நல்ல சுகத்தை கொடுத்து, நல்ல